சகோதரிகள், விழித்திருங்க. நீங்க விழித்து கவனமாறுங்க. இந்த ராஜ்யம் இன்னும் போகணும்னு நினைக்கிறீங்க. இந்த ராஜ்யம் அதிக காலம் போகாது. இந்த ராஜ்யம் அதிக காலம் போகாது. விஞ்ஞானிகள் 14 ஆண்டுகள் சொல்றாங்க. 14 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ராஜ்யம் கொடூரமான ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்பட்டு நாசா சொல்லிக் கொண்டிருக்காங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதற்கு முன்பே தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் சபைகளை கூட்டி புத்தி சொல்லி கொண்டிருக்கிறார். ஒன்றி இயேசு சீக்கிரமாய் வருவா, இல்லாவிட்ட நம்முடைய மரணம் சீக்கிரமாய் உண்டு. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆனபடி நீங்கள் விழித்திருக்க வேண்டும். உங்க வேலையை பார்க்கணும், உங்க தொழிலை பார்க்கணும், உங்க ஜீவனம் சரியா இருக்கணும், உங்க மனைவி பிள்ளைகளை பார்க்கணும். கவனிக்காம காரியம் அது சரியா ஒழுங்குமுறைக்கு பின்புதான் பரலோகத்துக்கு போக முடியும். உங்க குடும்பம் ஒழுங்குமுறை இல்லைன்னு சொன்னா பரலோகம் காணவே முடியாது. ஆமென். குடும்பம் ஒழுங்குமுறையா இருக்கிறதுனால தான் குடும்ப தலைவிக்கும் தலைவனுக்கும் சந்தோஷம். அப்ப அதுல தான் அவங்களுக்கு ஜெபிக்க முடியும், அதுல தான் பரிபூர்ணம் அடைய முடியும், அதுல தான் பரிசுத்தம் அடைய முடியும், அதுல தான் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆவிக்குரிய காரியம் நிறைவா இருக்கும். ஆமென். ஆவிக்குரிய காரியம் நிறைவா இருக்கும் போது பிள்ளைகளுக்கு தெரியும், தகப்பன் விழித்திருக்கிறார், என் தாய் விழித்திருக்கிறாள், அவங்க எல்லாம் விழித்திருக்கிறாங்க. அப்ப நாம விழித்திராவிட்டால் கைவிடப்படுவோம்னு சொல்லி அவங்களும் விழித்திருப்பார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விழித்திருப்பார்கள். அப்ப உங்க உள்ளத்துல உங்க மைண்ட்ல விழித்திருக்க இயேசு என்னும் சிந்தை, பரலோகத்தின் சிந்தை, பரலோகத்தின் அறிவை தினம் தினம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க காத்திருக்க வேண்டும். அதான் விழித்திருப்பது. அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்லலாம், சும்மா ஒரு டிவியில பார்த்துட்டு ஓ சோத்திரம், ஓ விடுதல்ல, ஓ தீர்க்க தரிசனம் இதற்கு சொல்றதெல்லாம் எனக்கு தெரியாது. டூப்ளிகேட். அது கொண்டு நீங்க ஒரு நாளும் புருஷனாக மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க விழித்திருக்க வேணும். இந்த கைமொழி வலியா இருக்கிறது யாரு? அல்லேலூயா. இந்த கைமொழி வலியா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஐயோ, கைமொழி உங்களுக்கா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ விழித்திருக்கணும். நம்ம செய்திக்கு போக போறோம். விழித்திருக்கணும், நாம் விழித்திருக்கணும். நீங்க விழித்திருக்கும் போது யாரு வருவா? நீங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆகி வேலைக்கு போறீங்க, தொழில் செய்யறீங்க, அதுல எல்லாத்துலயுமே இந்த ராஜ்யம் அழிய போகிறது. ராஜ்யம் கொஞ்ச நாள், எனக்கு ஒரு 6 அடி மண்ணு தான் கிடைக்கும், எனக்கு உள்ளிருக்கின்ற ஆத்துமா விடுதலை அடைய வேண்டும், நான் எப்படியா நரகத்துக்கு போகாம அந்த ராஜ்யத்தை அடைய வேண்டுமானால் நான் விழித்திருக்க வேண்டும். தலைவலியை கொண்டு வந்து பயப்படக்கூடாது, சின்ன நெஞ்சு வலியை கொண்டு வந்து பயப்படக்கூடாது, முதுகு வலியை கொண்டு வந்து பயப்படக்கூடாது. கடன், பாரங்கள், துக்கங்கள், பிரச்சனை இங்கே உண்டாகும். பரலோகம் போவது வரை பிரச்சனை உண்டாகும். ஆனபடி யார் யார் பரலோக ராஜ்யத்துக்காக விழித்திருக்கிறீங்களோ அவர்கள் நிச்சயம் தேவனை சந்திக்க போறார், சந்திக்க போறார், சந்திக்க போறார். ஆமென். ஒரு வசனத்தை படிப்போம். மத்தேயு புத்தகம் 25:1 படிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. சுவிசேஷத்தை ஆண்டவரை இயேசு மத்தேயு சுவிசேஷத்தை 25 சீரியஸ் படுத்துறார். அதுவரை குணமாக்குனதும் விடுதலை கொடுத்ததும் அப்பம் கொடுத்ததும் எல்லாம் உண்மைதான். பிள்ளைகளை தேற்றும் போல தேற்றினதெல்லாம் உண்மைதான். இங்க சபைக்கு ஃபைனல்ல கொண்டு வராரு. இதைத்தான் சபைக்கு தேவை. இந்த நாள்ல இதை சபை புரிந்து கொள்வது கிடையாது. சபைக்கு இது தேவை. அல்லேலூயா. ஆவியானவர் சீஷர்களை பார்த்து மத்தேயு இதை தெளிவுபடுத்தி எழுதுகிறார். மத்தேயுக்கு முன்பாக இந்த வார்த்தை தெளிவாய் விளப்பட்டது. அவர் சொல்லுகிறார், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு வர 10 கன்னிகளுக்கு ஒப்பாக இருக்குது. அல்லேலூயா. தீவட்டின்னு சொன்ன என்ன? தீவட்டின்னு சொன்ன என்ன? அபிஷேகம் மாத்திரையும் குறிக்காது. தீவட்டின்னு சொன்ன
மணவாளனை எதிர்கொண்டு போக, மணவாளனை சந்திக்க, மணவாளனுக்கு முன்பாய் சேர என்னெல்லாம் குணம் உங்களுக்கு வேணுமோ அத்தனை குணத்தை நீங்கள் செயல்படுத்தணும். ஆமே. ஒரு விருந்து வீட்டுக்கு போறீங்க, மகளை காண போறீங்க, இல்ல மகனை காண போறீங்க, பேர பிள்ளைகளை காண போறீங்க. சும்மா போவீங்களா? என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் மிச்சர், கொஞ்சம் முறுக்கு, அந்த உலக பிரகாரமா சொல்றேன். அல்லேலூயா. ஐயோ, பிள்ளைக்கு அந்த அணுக்குண்டு முட்டாய் நல்லா பிடிக்கும், அதுல 5 பைசலாம் 2 கருப்பெட்டி எல்லாம் வாங்கி என்ன செய்றீங்க? பிள்ளைகளை காண போறீங்க. இந்த மணவாளனை காண வேண்டுமானால் நற்கிரியை மூலம் தான் காண முடியும். இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சம், உலகத்துக்கு உப்பு ஆனபடி மணவாளனை எப்படி காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து சிந்தித்து அந்த மூமெண்ட் இருக்குமானால் நற்கிரியைகளை செய்து தினம் தினம் மணவாளனை கட்டி சேரணும். அல்லேலூயா. கட்டி சேரணும். அப்ப நீ செய்த நற்கிரியைகள், உனக்குள்ள தீவட்டி எல்லாம் 10 கன்னிகள் புறப்பட்டு போறது போல நீங்கள் என்றைக்காவது ஆண்டவர் வருவா, நான் செய்த கிரியைகளை செய்வா, எனக்குள்ள தீவட்டி அவர் காணுகிறான், என் நல்ல கிரியைகளை கண்டு சந்தோஷப்படுவா, என் மணவாளனை காண போறேன். அல்லேலூயா. மணவாளனை காண போறேன்னு சொல்லி மணவாட்டி சபை என்ன செய்யணும்? ஏங்கிக் கொண்டிருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ராஜ்யத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காகவோ உங்க குடும்பங்களுக்காகவோ எல்லாம் தேவைதான். உங்க நினைவுகள் எல்லாம் அந்த தேவ ராஜ்யத்துக்கு நேராக நீங்கள் புத்தி உள்ள கன்னிகளை போல தீவட்டிகளை கொளுத்து கொண்டு மணவாளனை காண சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப மணவாளன் யாரை பார்க்க வராரு? பூமியிலே சத்தியத்தை கேட்டு நற்கிரிகளை செய்து மணவாளன் எனக்கு பிரசன்ட் தருவா, மணவாளன் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவா, மணவாளன் எனக்கு கிரீடத்தை தருவா, மணவாளன் நித்திய ஜீவனை தருவா என்று சொல்லி யார் 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 கிரியை செய்கிறீங்களோ அத்தனை பேர் மணவாளனை காப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மக்களை ஏமாந்து போக கூடாது. நம்ம காணணும் முடியாது. இது விளையாட்டு களி ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது விளையாட்டு கிடையாது. மணவாளனை காண்பதற்கு ஏதுவான கிரியை வேணும். ஓகே, நீங்க உங்க சொந்த வீட்டுக்கு போறீங்க, பிள்ளைகளை காண போறீங்க, இல்ல பேர பிள்ளைகளை காண போறீங்க, உங்க கையில பண்டம் இல்ல, அந்த பிள்ளை என்ன சொல்லும்? தாத்தா பண்டம் ஒன்றும் இல்லையே. சிநேகிப்பாங்களா? அன்பு வைப்பாங்களா? ஏன்? அதுக்கு அது தேவை. அதே போல தான் பூமியில் இருக்கின்ற மெட்டீரியல் உங்களுக்கு தந்திருக்கிறதுல நன்மை செய்து மணவாளன் காணும் போது நான் ஒரு களங்கம் இல்லாத பாத்திரமா இருக்க வேண்டும் என்று நீங்க எவ்வளவு தூரம் மணவாளனுக்காய் நன்மை செய்றீங்களோ நீங்க தான் புத்தி உள்ள மணவாட்டி கன்னிகள். அல்லேலூயா. பயப்படாத, கவனமா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க, 2வது வசனம் சொல்ல பாருங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்கள் சொன்ன என்ன? 10 பேரை குறித்து சொல்றது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாத கன்னிகள் என்ன செய்யணும் தெரியுமா? நித்திய ஜீவனை குறித்து அறியாது, நித்திய ராஜ்யத்தை குறித்து அறியாது, நித்திய ரகசியங்களை குறித்து அறியாது, இயேசு கிறிஸ்துவை ஒரு அறிவும் இல்லாம புத்தி இல்லாத கன்னிகள் அங்க வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. சபையில வருவாங்க, ஆராதிப்பாங்க, உபவாசம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஒரு கழை ஒண்ணுமே உதவாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து சபையில இருப்பாங்க, ஒன்னும் தெரியாது, கேட்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, கேட்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆக்டிவிட்டியுமே மனசு அறிந்து இருக்காது, ஒரு ஆக்டிவிட்டியுமே உள்ளத்தில் இருக்காது, ஒரு ஆக்டிவிட்டியுமே தேவனுக்கு பிரியமா இருக்காது. புத்தியுள்ள கன்னிகள் என்ன செய்வாங்க? என்ன வேலை செய்தாலும் அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை கவனிக்கிறார். நான் பரலோக வேலைக்காக நியமிக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆகும் ஆனபடி கர்த்தர் இங்கே தந்திருக்கின்ற வேலையை புத்தி உள்ள கன்னிகை அறிந்து அதை சரியாய் சீராக செய்து மணவாளன் பார்க்கும்போது உண்மை உள்ள வேலைக்காரன் என்று சொல்லத்தக்கதாய். ஆமென். மணவாளன் பரலோக ராஜ்யத்தில் வந்து பார்க்கும்போது என் பிள்ளை உண்மை உள்ள வேலைக்காரன்,
என் பிள்ளை உண்மையானவன் என்று சொல்லி மோசே பேர் போட்டு அழைத்ததை போல உங்களை கர்த்தர் உண்மை உள்ள வேலைக்காரன் என்று சொல்ல அந்த 5 கன்னிகளை போல சபை மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். புத்தியுள்ளவர்களோ சரியாய் ஒழுங்காய் கள்ளம் இல்லாமல் கவிடம் இல்லாமல் ஞானத்தோடும் விவேகத்தோடும் இந்த ராஜ்யத்தில் ஒன்று எனக்கு தேவையில்லை. என்னை யாரும் மதிக்கண்டாம், என்னை யாரும் நேசிக்கண்டாம், என்னை யாரும் பெருமை பாராட்ட வேண்டாம். என்னை அவர் பார்த்தா போதும். அந்த மணவாளன் வரும் நாட்களில் நான் அந்த ராஜ்யத்தை அடைந்து கொள்வதற்கு ஏதுவான கிரியைகளை இந்த பூமியில செய்ய தொடங்குவார்கள். அவர்கள் இயேசுவை தரிசிப்பார்கள். ஆமென், ஆமென். அவர்கள் இயேசுவை தரிசிப்பார்கள். அப்ப நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, புத்தி உள்ள கன்னிகளா வாழ்றீங்களா, புத்தி இல்லாத கன்னிகளாய் வாழ்றீங்களா என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் கவனித்து நீங்கள் கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். இன்றைக்கு புத்தி உள்ள கன்னிகள் ஆண்டவருக்காக என்னை விட்டு கொடுக்கிறேன் சொல்லி யாராவது இன்றைக்கு விரும்பினா நீ அபிஷேகம் பெறாம போவதில்லை. அது ஆணோ பெண்ணோ சிறியவரோ பெரியவரோ யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அபிஷேகம் அப்படிப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு யுத்த களத்தில் நிற்கிறோம் சகோதரனே, ஒரு யுத்த களத்தில் நிற்கிறோம். இன்று முதல் புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய அப்பாயின்மெண்ட் பரலோகத்தில் இருக்கிறது. அதை நான் வாங்க வேண்டுமானால் மனுஷகுமாரனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிற. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயும் கூட கொண்டு போகவில்லை. சுபாவம் கொஞ்சம் தீவெட்டி இருந்து, அபிஷேகம் கொஞ்சம் இருந்து, ஒரு நல்ல சுபாவம் இல்லை, நல்ல ஒரு சந்தோஷம் கொடுத்ததும் இல்லை, இயேசுவை மனமகிழ்ச்சி படுத்தினதும் இல்லை, இயேசுவை சந்தோஷப்படுத்தினதும் இல்லை. இயேசுவை சந்தோஷப்படுத்துற எண்ணெய் செத்து போச்சு. அல்லேலூயா. கொடுத்தார் அபிஷேகம், நல்லா வருவான் என்று சொல்லி. பிள்ளைக்கு அபிஷேகம் கொடுத்துட வரட்டும், பிள்ளை என்னை அறியட்டும், என்னை புரிந்து கொள்ளட்டும் சொல்லி வல்லமை கொஞ்சம் கொடுத்தாச்சு. வல்லமை ஜெபத்தில் வரும். நற்கிரியைகள் இல்லாம எண்ணெய் வத்தி போச்சு. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லாம, தேவனுக்கு ஏற்ற செயல் இல்லாம, தேவனுக்கு ஏற்ற காரியங்களை பிள்ளை அறியாம அந்த அறிவு செத்து போச்சு. செத்து போன பின்பாகம் போறது பெயரலாம் பெயரலாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். எண்ணெய் செத்து போச்சு, நற்கிரியை செத்து போச்சு, குணம் செத்து போச்சு, அறிவு செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு. அப்ப ஊற்றப்பட்ட வல்லமை எதுக்கு? இதை எல்லாம் அறிந்து செயல்படத்தான் பரிசுத்த ஆவியை தருகிறார். ஆமென். தினம் தினம் அது உன்னை புதுப்பிக்கும். தினம் தினம் தேவ கிருபையிலே கொண்டு வரும். தினம் தினம் நீங்கள் செய்ய வேண்டியதை ஒரு அப்பன் சொல்லிக் கொடுக்கிறது போல, அம்மா சொல்லிக் கொடுக்கிறது போல, மகளை இந்த வேலை செய், மகனை இந்த வேலை செய், இப்படி செய், எனக்கேற்ற கிரியை செய் என்று சொல்லி அந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நம்ம அது செயல்படாவிட்டால் செத்து போச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரிதானே? ஆமென். சரியா சரியில்லையா பிரதர்? அல்லேலூயா. நீங்க சரியா கவனிக்காத உங்க வீடு நிலை நிற்காது. நீங்க சரியா போகாவிட்டால் உங்க வீடு தடுமாறும். நீங்க சரியாய் கவனம் இல்லாவிட்டால் பிள்ளைகள் தடுமாறும். நீங்கள் சரியாய் காரியங்களை விசாரியாவிட்டால் உங்க வீடே தாறுமாறா போகுது. அப்ப பரலோக ராஜ்யம் என்பது தேவன் உங்களுக்கு என்ன கிரியை பார்க்கலாம்? என் பிள்ளைகிட்ட கனியாய எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கணும், கனியாய சுபாவ எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கணும், கனியாய சிந்தனையாய எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கணும். என் பிள்ளைக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய ரகசியத்தில் என் பிள்ளை எல்லா சிந்தனையிலும் அறிந்து நல்ல திறமை உள்ளவளா இருக்க வேண்டும். அப்ப இந்த சிந்தனையை முறித்து போடுறது யாரு? அவர் என்ன சொல்லிட்டு இருப்பார்? அல்லேலூயா. அவர் வந்து 10 ஆண்டு ஜீதம் சொல்லிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு அந்த மெசேஜ் எல்லாம் கேட்டு பிறகு நமக்கு போவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
பிரியமான சபைக்கு நான் சொல்கிறேன், எண்ணெய் பெருகி உங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் அறிய வேண்டுமானால் நற்கிரியை இன்றைக்கு முதல் தொடங்குங்க. கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. புத்தி உள்ள தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். எண்ணெய் பாத்திரத்தில் அவங்க செய்த கிரியை வந்துட்டு நிறைய இருக்குது. கிரியை மறைமுகமாய் செய்த கிரியை, யாரும் பார்க்காம செய்த கிரியை, அடிபட்டாலும் உதைப்பட்டாலும் அந்த ஆண்டவரோடு நிற்கும் போதெல்லாம் அந்த கிரியை எண்ணெய் கிரியை கூட கூட அபிஷேகமும் எண்ணெயும் கூட நடக்குது. அல்லேலூயா. தினம் தினம் கர்த்தர் பார்க்கும்போது, கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலிருந்து கவனிக்கும் போது என் பிள்ளைக்குள்ள அந்த எண்ணெய் பெருகுது. நற்கிரி என்னும் எண்ணெய் பெருகி கொண்டே இருக்குது. அல்லேலூயா. ஆமென். இந்த எண்ணெய் பெருக பெருக அபிஷேகம் பெருகிறது. அபிஷேகம் பெருக பெருக எண்ணெய் பெருகிறது. அவர்கள் செய்கிற நற்கிரிகளினால பூரணம் அடைகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பூரணம், ஆவிக்குரிய பூரணம், ஆவிக்குரிய அறிவு, ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய ரகசியம், ஆவிக்குரிய வழிகள் எல்லாத்தையும் அறிந்து பூரணம் ஆகிறதுனால இந்த சரீரமானது அந்த ராஜ்யத்துக்கு ஏதுவாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஐசலாம். ஆமென். டிபி எங்க சொல்லுவாங்க, நாங்க அங்க எல்லா சபையிலும் கொள்கையும் கட்டுப்பாடும் கடமையும் இருக்கிறத தவிர ஆவிக்குரிய காரியம் செத்து போச்சு. நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களுக்கு ஆவிக்குரிய ரகசியம் தான் வேணும். இந்த உலகத்துறை ஒண்ணும் எனக்கு வேண்டாம். இந்த உலகத்துறை ஒண்ணு எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை சட்டமோ திட்டமோ பிரமாணமோ அல்ல. எனக்கு ஆவிக்குரிய காரியம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சிருங்க, உங்களோட எண்ணெய் பெருகணும். அன்பின் எண்ணெய், ஆவிக்குரிய எண்ணெய் பெருகணும், பெருகி கொண்டே இருக்கணும். காரியம் என்ன சொன்னா, நீங்கள் இயேசுவோட வர்க் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா.